அடிக்கடி சளி பிடிக்கும், இருமல், காய்ச்சல் இந்த மாதிரிலாம் வரும். அதெல்லாம் போக்குறதுக்கு நம்ம ஹோம் ரெமெடியா ஒரு 4-5 ட்ரிங்க் செய்ய போறோம். அதுல இன்னைக்கு எபிசோட் 1ல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு 1 கப்பு மல்லி, அதாவது ஒரு 6 டேபிள் ஸ்பூன் மல்லியை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அது கூட பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா 2 துண்டு சுக்கு நம்ம இதையும் வறுத்து எடுத்துட்டு அதை நம்ம உரல்ல போட்டு இடிச்சு அது கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் திப்பிலி, இது ரெண்டையும் வறுத்துக்கலாங்க. இதெல்லாம் வறுத்துட்டு சூடு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பொடியாக்கி எடுத்துட்டு இது சூடு ஆறினதுக்கு அப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டில்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வச்சுட்டு நம்ம ஈஸியா நம்ம காஃபி போட்டுக்கலாம். அடுப்புல பாத்திரம் வச்சுட்டு அதுல 1 டம்ளர் தண்ணி நம்ம சேர்த்திருக்கோம். பெரிய டம்ளர்ல சேர்த்திருக்கோம். அதுக்கு 1 டீஸ்பூன் சேர்த்துனா போதும். இந்த அளவுக்கு பொடி போட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நாட்டு சக்கரை நமக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்றவாறு 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை வடிச்சு எடுத்துக்கலாங்க. இதுல சுக்கு, மிளகு, திப்பிலி எல்லாமே இருக்கிறனால நமக்கு தொண்டைக்கு இதமா இருக்கும். சளி, இருமல்லாம் சரியாகுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபுட்டி தமிழா ஃபாலோ பண்ணுங்க.